മലബാർ ഗ്രൂപ്പിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം അവർ ഞങ്ങൾ ചെയ്യുന്ന എല്ലാ ബിസിനസ്സിൻ്റെയും 5% അത് ഞങ്ങളടുത്ത് ഒരു പ്രാവശ്യം വന്ന് സ്വർണ്ണ ആഭരണങ്ങൾ മേടിക്കാനോ ഷോപ്പിൽ ജോലി ചെയ്യാനോ പറ്റാത്ത പാവങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രയാസപ്പെടുന്നവർക്ക് വേണ്ടി മാറ്റിവെച്ചിരിക്കുകയാണ്. ഞങ്ങൾ നെറ്റ് പ്രോഫിറ്റ് അത് 999 മുതൽ മലബാർ ചാരിറ്റബിൾ ട്രസ്റ്റ് ഉണ്ടാക്കി അതിലേക്ക് പോകും. അത് എടുത്തിട്ട് നമ്മൾ അവിടുത്തെ ഏറ്റവും പ്രയാസം അനുഭവിക്കുന്ന ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നവരെ സഹായിക്കുക എന്നുള്ളത് അതിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഞങ്ങൾ സ്പെൻഡ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് വുമൺ എംപവർമെൻറ്റിനാണ്. பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காகவே 1999 ஆண்டு முதல் எங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டு அவர்களுக்கான உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். വിവിധ പദ്ധതികളിലായി 282 കോർ ഞങ്ങൾക്ക് ചെലവഴിക്കാൻ പറ്റി. ഇന്ത്യയിലെ 17 സംസ്ഥാനങ്ങളിലായി 95,000 പെൺകുട്ടികൾക്ക് സ്കോളർഷിപ്പ് കൊടുക്കാൻ പറ്റി. ഇന്ത്യയിലെ 17 സംസ്ഥാനങ്ങളിലായി 81 നഗരങ്ങളിൽ 18,46 ദശലക്ഷം ഭക്ഷണപ്പൊതികൾ വിതരണം ചെയ്തു. ഇത് നാളിതുവരെ 42 കോടി രൂപയും ചെലവഴിക്കാൻ സാധിച്ചതിൽ ഞങ്ങൾ ദൈവത്തിനോട് നന്ദി പറയുന്നുണ്ട്. மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் நாங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து 282 கோடி ரூபாய் அளவுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 60 கோடி ரூபாய் என்பது கல்வித்தொகை மாணவர்களுடைய கல்வித்தொகைக்காக வழங்கப்பட்டு 95,000 மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 17 மாநிலங்களில் இது நடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 18,46,000 ரூபாய்க்கு அளவுக்கு 81 நகரங்களில் 42 கோடி ரூபாய் அளவுக்கும் நன்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. തെരുവിൽ കഴിയുന്ന നിർദ്ധരും അഗതിയുമായ സ്ത്രീകളെ എല്ലാ സൗകര്യങ്ങളോടുകൂടി സൗജന്യമായി പാർപ്പിച്ച് പുനരധിവാസമായി ഗ്രാൻഡ്മാ ഹോം പദ്ധതി മലബാർ ഗ്രൂപ്പ് നടപ്പിലാക്കി വരുന്നുണ്ട്. ആരും നോക്കാതില്ലാതെ മക്കളാൽ ഉപേക്ഷിക്കപ്പെട്ട് പ്രായമായ അമ്മമാർ അവരെ സംരക്ഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം സമൂഹത്തിനുള്ളതാണ്. അതിൻ്റെ ഭാഗമായി ഗ്രാൻഡ്മാ ഹോം ഞങ്ങളുടെ ബാംഗ്ലൂരിലും ഹൈദരാബാദിലും കൊച്ചി തൃശ്ശൂർ കേരളത്തിൽ 2-3 അതുപോലെ തന്നെ തമിഴ്നാടിലും ഞങ്ങൾ പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. കൽക്കത്ത, മുംബൈ, ഡൽഹി എല്ലാ പ്രധാനപ്പെട്ട നഗരങ്ങളിലും ഉപേക്ഷിക്കപ്പെട്ട ഒരുപാട് സ്ത്രീകൾ അവർ വളരെയധികം പ്രയാസപ്പെടുകയാണ്, പ്രായമേറിയതാണ്. അവരെ ഗ്രാൻഡ്മാ ഹോമുകൾ ഉണ്ടാക്കി അവർക്ക് വേണ്ടുന്ന എല്ലാ സൗകര്യങ്ങളും എഡ്യൂക്കേഷൻ, ഫിസിക്കൽ ഹെൽത്തിൻ്റെ മെഡിസിൻ, അവർ സപ്പോർട്ടിങ് ഫുഡ് എല്ലാം കൊടുത്തുകൊണ്ട് ഗ്രാൻഡ്മാ ഹോമിൽ കൂടി സംരക്ഷിക്കുന്നുണ്ട്. അത് തണൽ എന്ന സംഘടനയായിട്ട് സഹകരിച്ചാണ് ഞങ്ങൾക്ക് വരുന്നത്. തമിഴ്നാട് ഞങ്ങൾക്ക് പ്ലാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ലാൻഡ് ഏകദേശം 2 ഏക്കർ ലാൻഡ് ഓഫർ കിട്ടിയിട്ടുണ്ട്. செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லம் அச்செல்லும் செல்வத்திலெல்லாம் தலை என்கின்ற ஐயனுடைய குரலுக்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற குறிப்பாக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, இந்த நிகழ்வில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு இளங்கோவன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இதனுடைய எம்டி திரு ஆஷர் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேர்மன் எம்பி அகமத் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற ரீஜனல் ஹெட் யாசர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, உங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்காக இந்த கான்ட்ரிபியூஷனை தரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துமா ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துட்டு அவங்க பாட்டு அடுத்ததை கட்டத்துக்கு வளர்ந்துட்டே போயிருந்துட்டோம். ஆனால் அதெல்லாம் கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது நீங்கள் அதுக்கு திருப்பி செலுத்த வேண்டியது ஒன்று தான். நல்லா படிங்க, நல்லா படித்து உங்களுடைய பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. போதும். நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, மலபாருக்கு நீங்கள் திருப்பி தர போகிறதில்ல,
ஆனால் உங்களுடைய பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிச்சும் போதெல்லாம் இந்த மாதிரி மலபாரெலாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு படிக்கும்போது இருந்தபோதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் படிச்சிருப்பாங்க. ஏதோ தத்தி படித்து நீங்கள் சரி நான் தான் இப்படி இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? அதை மனசில் உள் வாங்கி கொண்டு வருங்காலத்தில் 10th எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 12th எழுதுகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்புகள். 10th நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து 11th நல்ல குரூப்புக்கு போயிடுங்க. 12th நல்லா படித்து டெடிக்கேட்டடாக படித்து, ஏன்னா ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் 70 வயசு 80 வயசு 90 வயசு வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் எடுக்க மிகப்பெரிய சான்ஸ் அந்த 12th டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த 1 வருஷம் நல்ல கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. நல்ல கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் எம்சிஏ படிக்கும்போது அந்த Y2K ப்ராப்ளம் வந்தபோது 2 வருஷம் நான் வந்து அவ்வளோ அலைஞ்சிருக்கேன் வேலைக்காக. என் நண்பர் கூட நாங்கள் பஸ்ஸில் ஏறி போவோம். நாங்கள் நடந்து நான் போட்டிருக்க இந்த ஷூவே ஓட்டையான போகிற அளவுக்கு நாங்கள் நடந்திருக்கோம். நாங்கள் 2 வீலரில் அலைஞ்சிருக்கோம். நாங்கள் ஏதாச்சும் ஒவ்வொரு பத்திரிகையிலும் நாங்கள் வந்து இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ வராதா, நாங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தாப்போ வராதான்னு தேடி அலைஞ்சிருக்கோம். 8000 சம்பளத்தில் நான் முதல்ல நான் ஒரு வேலைக்கு நான் சேர்ந்தேன், ஐடி கம்பெனியில். ஸோ இப்படி படிப்படியாக நம்ம படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம அதே மாதிரி இன்றைக்கி நம்ம படிக்கிற படிப்பு 10 வருஷம் கழிச்சு இந்த படிப்புக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா வந்துச்சு, டெக்னாலஜி வளர்த்துக்கோங்க. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது உலக சார்ந்து என்ன இன்னைக்கு பேசப்படுகிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறாங்களா, ரோபோட்டிக்ஸ் பேசுகிறாங்களா, அதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க முடியாது? உடனே அதுக்கு ஒரு கமிட்டி போடு, அதை எப்படியாவது சிலபஸில் கரிக்குலமில் கொண்டு வர முடியுமான்னு பாரு என்று சொல்கிறார். பார்த்தீங்களா முதலமைச்சர்? ஆசைப்படுகிறோம் நாங்கள். நம்ம பிள்ளைங்களை வந்து இப்போ நம்ம ஊருக்குலாம் எப்பப்பா 10 வருஷம் கழிச்சு தான்ப்பா வரணும்னு இருக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான்ப்பா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் நம்மளை பாராட்டுற அளவுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விதத்தில் தான் இது அமைந்திட வேண்டும் என்று இந்த துறையை நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த துறையோட வெற்றி என்பது எங்கே இருக்குன்னா, ஆக்சஸ் நம்ம கொடுத்துடலாம், நம்ம ஈக்விட்டி கொடுத்துடலாம். எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டுடலாம். ஆக்சஸ் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல், 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூல், 8 கிலோமீட்டருக்கு ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ் கொடுத்துடலாம் நம்ம அதில். ஸோ நமக்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, நல்ல விதத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடலாம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் என்று பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம். நம்ம பிள்ளைங்க படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ பேர் ரிப்போர்ட்ஸ் கூட, ஐயோ இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட் வந்துச்சு, ஐயோ பள்ளிக்கல்வித்துறை அதில் பாதாளத்தில் போயிடுச்சுன்னு ஆளாளுக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உண்மை நிலவரம் தெரியும். அந்த ரிப்போர்ட் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஆக இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. ஆளாளுக்கு பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைங்க நாமளே நம்ம அசஸ் பண்ணுவோம். நம்முடைய பெற்றவங்க சொல்லட்டும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லட்டும். இன்னைக்கு ஆக இன்னைக்கு ரிப்போர்ட்டை நாம் அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி அதை செலுத்தும் பொழுது நான் உங்களிடம் வைக்கின்ற மிகப்பெரிய வேண்டுகோள் ஒன்று தான், நல்லா படிங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது படிங்க படிங்க படிங்க, படிப்புக்கு எது தடையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அதை உணர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை தான் இன்றைக்கு நம்முடைய மலபார் செய்வது போல. நீங்கள் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க செஞ்சுட்டாங்க, எங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேணால் உங்கள் ஃபேமிலிக்கு செலுத்துங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.